நேயர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சமூக நீதி குரல் தொலைக்காட்சியின் கர்த்தரின் குரல் ஆவிக்குரிய நிகழ்ச்சி. தேவ மனிதர்கள் தரும் பாடல், ஸ்தோத்திரம், ஆராதனை. தேவ செய்திகளை கேட்டு மகிழுங்கள். கர்த்தரின் குரல் சமூக நீதி குரல் தொலைக்காட்சியின் மூலம் ஒளிபரப்பப்படுகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. போதகர் VPGR அவர்களுடைய 51வது பிறந்த நாளில் சிறப்பு தேவ செய்தி பாஸ்டர் ஜானி ஆஸ்பான் அவர்கள் மூத்த ஊழியக்காரங்க இருக்கீங்க, வயசுல மூத்தவங்க இருக்கீங்க. ரொம்ப சின்னவனா இருந்தாலும் கூட வாய் என்னுடையது, வாய்ஸ் அவருடைய. அல்லேலூயா. கழுதை கூட ஆண்டவர் பேச வைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடும் என்னோடும் பேசட்டும். ஒரே ஒரு சின்ன வரிகள் மாத்திரம் நான் எழுதினதான பாடலில் இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நினைவுக்கு அப்பாற்பட்டவர், என் செயல்களுக்கு அப்பாற்பட்டவர், ஆராய்ந்து எண்ணி முடியா அதிசயங்கள் செய்கின்றவர், நினைவுக்கு அப்பாற்பட்டவர், என் செயல்களுக்கு அப்பாற்பட்டவர், ஆராய்ந்து எண்ணி முடியா அதிசயங்கள் செய்கின்றவர், எல்லேலியோ உன்னதரே மகத்துவரே எல்லகதோ. அவர் எங்களுடைய நினைவுக்கு அப்பாற்பட்ட தெய்வமாயிருக்கிறார். ஆமென். ஆமென். இந்த பாடல் தான் இப்பொழுது ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. ஜெபித்துக் கொள்ளுங்க. 10 வருடங்கள் இந்த பாடல் எழுதி. ஹல்லேலூயா. அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக பெரிய பெரிய சபைகள்ல இருந்திருக்கிறேன், ஊழியம் செஞ்சிருக்கிறேன். ஆனாலும் கூட யாருமே எங்களை மேல வர விடல. ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் என்னை அழைத்து வந்திருக்கிறார். இதனால கூட ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்படியாக சில நேரம் நம்ம எப்படி இருப்போம்னா, நம்ம பாஸ்டரா இருக்கிறோம், என்னத்தான் பேசுற போறா நம்ம பார்த்தரலாம் ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே எங்களுடைய இருதயங்கள் நல்ல நிலத்தை போல பண்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென். ஆமென். என்னை பார்க்கிலும் அநேகம் படித்தவர்கள், என்னை பார்க்கிலும் அநேக வார்த்தைகளை தியானிக்கிறவங்க நீங்க இருக்கிறீங்க. ஆனாலும் கூட சிறிய விடயத்திலிருந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில பேசுறோம். நாங்க திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம். நான் நேரத்துக்கு நான் முடித்துறேன், நான் முடிச்ச அளவு. ஏன்னா ரொம்ப கடினமான நேரத்துல குழந்தைங்க என்னட்ட கொடுத்துருக்கீங்க. என்ன நேரம்? சாப்பாடு நேரம். ஆமா, அதான் ரொம்ப கஷ்டமான நேரம். அதுல உட்கார வச்சு வார்த்தைய கொடுக்கறதுன்றது அது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் ஆவியானவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. எதனாலும் கூட அவர் இடங்களில் கூட நான் பிரசங்கித்திருக்கிறேன் இந்த தலைப்பிலே. ஆனால் இந்த இடத்திலே உங்கள் மத்தியிலே பேசும்படியாக ஆண்டவர் பேசினதான ஒரு காரியம் ஆழம். ஹல்லேலூயா. டீப் டீப். நம்ம ஊழியக்காரர்களா இருக்கிறோம். அநேக நேரம் நம்ம மேல் பிரகாரமாக நம்ம காரியத்தை பார்க்கறதுனால, மேலோட்டமாக நாங்க பிரச்சனைகளை பார்க்கறதுனால, மேலோட்டமாக நாங்க ஊழியங்களை பார்க்கறதுனால அநேக காரியங்களுக்கு பதில் தெரியாமல், அநேக பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வை கொடுக்காம நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் எங்களை ஆழத்தை நோக்கி அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு டீப்பர் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நம்ம ஆழத்துக்குள்ள போகும் பொழுது, பாஸ்டர் ஐயாக்காக ஜெபிக்கும் போது ஜெபித்தாங்க, நீர்காலில் நோரமாய் நடப்பட்டு. அவன் இலையுதிராது இருக்கணும்னா அந்த வேரெல்லாம் ரொம்ப ஆழத்தை நோக்கி போயிருக்க. எங்க ஊர்ல ஆத்தின்னு சொல்லி ஒரு மரம் இருக்கு. 35 வருடமா எங்களுடைய சபை காணின்னு சொல்லுவாங்க, லேண்டில் இருக்குது. 35 வருடம் நடுவுல தான் இருக்கு. ஆறு இருக்குது, எங்கேயோ
அரை மைலுக்கு அங்கால இருக்கு. நீங்க எங்க போயிட்டு தோண்டினாலும் அந்த வேர் இருக்கு. நம்புவீங்களா? எங்க போயிட்டு அந்த அரை மைலுக்குள்ள நீங்க எந்த வட்டாரத்துல போயிட்டு நீங்க தோண்டினாலும் அந்த ஆத்தியினுடைய வேர் இருக்கு. அத நிறைய நேரம் வெளியில இருக்கிறதான மரங்களுடைய பெருசையும் பாருங்க, எவ்வளவு பெரிய ஊழியக்காரன், அவனுக்கு என்ன குறை? அவன்கிட்ட பணம் இருக்கு. ஆனா அந்த வேர் இடுவதற்கு, வேர் உள்ள போறதுக்கு அவன் ரொம்ப பாடுபட்டான். அத நிறைய பேர் பார்க்கறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக ஆழ மரங்கள் இந்த நாட்களிலும், அநேக பெரிய மரங்கள் கனவீனப்படுத்தப்படுகிறார். மூத்த ஊழியர்கள் எல்லாம் மதிக்கப்படுகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஐயா குறிச்சு பேசும்போது சொன்னாங்க, நீர்காலில் ஓரமா. அப்ப நம்ம நிலைத்து நிக்கணும்னா, நம்ம நிலை உதிராது இருக்கணும்னா, நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்ன ஆழத்தை நோக்கி போகணும். நான் நினைக்கிறேன் எனக்கு மைக் தேவைப்படாது, மைக்கிலே பேசட்டுமா? ஆழத்தை நோக்கி போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் திருப்பிக் கொள்வோமா? மத்தேயு 14:23, 24 நம்ம திருப்புவோம். அவர் ஜனங்களை அனுப்பிட்ட பின்பு ஸ்டாண்ட் வருமா? ஸ்டாண்ட் வருமா? இல்ல, வாசிங்க. தண்ணி போடு. அவர் ஜனங்களை அனுப்பிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்க தனிமையா இருந்தார். அதுக்குள்ளாக படகு நடுக்கரையிலே சேர்ந்து எதிர்கட்டாதபடியால் அழிவுப்பட்டது. அநேக நேரங்களில பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை இல்லாவிட்டால் ஆண்டவருடைய ஊழியர்களை, அவர்களுடைய சீஷர்களை நடுக்கடலுக்கு அனுப்புகிறவராக இருக்கிறார். அவர் சந்திச்சாலும் சரி, அவர் திட்டினாலும் சரி, அவர் அற்புதத்தை செஞ்சாலும் சரி, அநேக நேரம் நடுக்கடலை அப்படி பார்க்கும் பொழுது ஆழத்தை நோக்கி நிற்போம். ஆழத்தை நோக்கி நீங்களும் நானும் போகும்படியாக அவர் முன்பதான வசனத்தை பாத்தீங்கன்னா துரிதப்படுத்துகிறாரு. நீங்க போங்க. ஆழத்துல இறக்கும் பொழுது, ஆழத்திலே அவர்கள் போய் சேரும் பொழுது அவர் நடந்து வருகிறவராக காணப்படுறார். நீங்க பாத்தீங்கன்னா சில நேரம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை, நம்ம ஊழிய பாதையை நம்ம மேலோட்டமாய நம்ம எடுத்துரும். ஆனால் ஆண்டவர் எங்களை ஆழத்தை நோக்கி அழைத்து செல்லுகிறவராக இருக்கிறார். நம்ம செய்கிறதான பெரிய தவறு என்னன்னு சொல்லி பார்த்தா, நம்ம கரையில இருந்து ஆண்டவரை ருசி பார்க்க நம்ம சில நேரம் முயற்சி செய்யணும். நம்ம களத்துல இறங்குறது கிடையாது. ஹல்லேலூயா. அப்படி நமக்கும் வடிச்சிடக்கூடாது, நம்ம கைக்கும் வடிச்சிடக்கூடாது. நம்ம ஊழிய பாதையில மற்றவர்களும் குடும்பமும் அப்படியே இருந்துடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கிறதான வருமானம், கிடைக்கிறதான ஆத்துமாக்கள், கிடைத்ததான ஊழியம் கிடைக்கிறது போதும்னு சொல்லி நம்ம அப்படி கரையிலேயே இருந்துடும். ஆனா ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறது நம் கரையிலே இருப்பதற்காக அல்ல. அந்த ஆழத்தின் அனுபவத்தை ஒவ்வொரு ஊழியக்காரனும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு மனிதனும் பெற்றிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுது நம் ஆழத்துக்கு போகும்படியாக எங்களுடைய இருதயங்கள் ஆயத்தமாக இருக்கிறதோ, அந்த ஆழத்திலே அநேக படிப்பினைகள், அநேக பிரச்சனைகள், அநேக அதிசயங்களை ஆண்டவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல ஆண்டவர் சீஷர்களை சொல்றார், ஆழத்துக்கு போங்க. பேதுருவை தெரிவு செய்வதற்கு முன்பதாக லூக்கா 5:4 நாங்கள் திருப்பிக் கொண்டா பேதுருட்டையும் பார்த்து சொல்றாரு, நீ ஆழத்துக்கு போ. ஹல்லேலூயா. வாசிப்போமா? லூக்கா 5:4. அவர் போதனை பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். நான் கேட்டேன், அப்பா அற்புதம் செய்கிறவர் நீர், கரையிலேயே அதிசயம் செஞ்சிருக்கலாம். யோனாக்கு ஒரு வார்த்தை சொன்னோன்ன, மீனின் வயிற்றுல இருந்த யோனாக்கு அது கரை வரைக்கும் வந்து அவனை எங்க ஒரு பாஷையில் சொன்னா துப்பிட்டு போயிருச்சு, கக்கிட்டு போயிருச்சு. நீர் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் அவ்வளவு மீன்களும் கரையிலே வந்திருக்குமே, பேதுருவை ஆசீர்வதித்திருக்கலாமே. அநேக நேரம் நம்ம அப்படித்தான் செய்யறோம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, எங்களுடைய ஊழியத்தை வளருங்க ஆண்டவரே. மற்றவர்களை போல, மூத்த ஊழியர்காரரை போல பெரிய ஊழியங்கள், பெரிய அபிஷேகம், நிறைய ஆத்துமாக்கள் எல்லாம் கிடைக்கும். பசையா சொன்னாங்க, எனக்கு பிஷப் பட்டம் வேற. நான் சொல்லுகிறேன், அருமை அருமை. எங்க ஊர்ல எல்லாம் அப்படி கிடையாது, ஒரே ஒரு பட்டம் தான் இருக்கும். எங்க ஊர்ல அவங்களுடைய பேரை, நான் அவங்கள பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு நன்றி செலுத்துறதுக்கு இடையில எனக்கு நாக்கு தள்ளி. ஏன்னா டாக்டர், அப்போஸ்தலன்,
அந்த பிஹெச்டி அது இதுன்னு சொல்லி அவரோட பேருக்கு முன்னாடி ஒரு 15 பட்டம். ஹல்லேலூயா. தப்பா சொல்லல, ஏன்னா இந்த ஊர்ல நிறைய படிச்சவங்க இருக்கீங்க. உலகத்து ரீதியான படிப்பை பார்த்தாலும் பிகாம், பிஎஸ்சி, ஒருத்தவங்களோட லாயர், அப்படி இப்படி எல்லாம் படித்தவர்கள். எங்க ஊர்ல எல்லாம் அந்த அளவு படிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆழத்தை நோக்கி அழைத்து செல்கிறவராக. அப்ப கரையின் அனுபவத்திலே ஒருவேளை நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டோம். அநேக பேர் நீங்க ஆழத்துக்கு போயிருப்பீங்க, சீனியர்ஸா இருக்கீங்க. ஆண்டவர் இன்னும் உங்களோட பேசுவார். ஆழத்துக்கு பிறகு இருக்கிறதான காரியங்களையும் பேசுவார். ஹல்லேலூயா. ஆனா இப்ப நம்ம கரையில இருந்து நம்ம வந்துட்டு இருக்கிறதுனால ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் அதிகமாக பேசுவார். ஆழத்தை குறித்து பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் ஒரு ரொம்ப வெயிட்டா இருக்கிறதான ஒரு 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 இந்த 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 பிரசங்க பீடத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தனி ஒருவரினால இதை தூக்க முடியாது. பார்த்திருக்கீங்களா? தூக்கலாமா? ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா இதே கடினமான இந்த பிரசங்க பீடத்தை நீங்க தண்ணிக்குள்ள போட்டுட்டீங்கன்னா, ஒரு ஆழத்துல போட்டுட்டீங்கன்னா, ஒத்த விரல்னால கூட இப்படி தள்ளி. ஏன் ஆண்டவர் ஆழத்தின் அனுபவத்துக்குள்ள எங்களை அழைத்து செல்லுகிறார் என்று சொன்னா, அவர் கண்ட்ரோலர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் வசனம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல பாருங்க. என்னிடத்துல வந்தீங்கன்னா அதெல்லாம் பாரம் இல்லாம போயிடாது. பாரம் இருக்கும், ஆனா அந்த பாரத்தோட வலிமையை இழந்துரும். ஹல்லேலூயா. சில நேரம் ஊழியங்களை நாங்க ரொம்ப கடினமா எங்களுக்கு தெரியுது, ரொம்ப போராட்டமா தெரியுது, ரொம்ப பிரஷரா தெரியுது. காரணம் என்னன்னா, நம்ம சுமக்கிறோம் ஊழியத்தை. ஹல்லேலூயா. என்னுடைய வாலிபர்களோட நான் பேசும் பொழுது ஒரு கட்டத்துல நான் ஒரு கோயில் புள்ள அப்படின்னு சொன்னா, கோயிலே தான் படுத்திருப்பேன், கோயிலே தான். என்னுடைய தகப்பனோட ஊழியம் செய்யவில்லை. என்னுடைய சாட்சி அது நான் இன்னொரு நாள் சொல்லுகிறேன். நான் இன்னொரு அநேக தகப்பன்மாருக்கு கீழே இருந்து நான் ஊழியங்களை கற்றுக்கொண்டேன். அநேக தகப்பன்மாருக்கு கீழே ஆண்டவர் என்னை அழைத்து சென்றார். அவங்களுக்கு கீழே அடங்கி இருந்த கடைசியா நான் இருந்தது இப்படி ஒரு சவுண்ட் சாமுவேலை போல. அங்கதான் நான் தூங்குவேன், அங்கதான் நான் எந்திருப்பேன். மாஸ்டர் பாக்கெட் மணி கொடுத்தா அதை வச்சுதான் நான் ஊழியங்கள் எல்லாம் செய்வேன். ஆண்டவர் அப்படியான அனுபவங்களுக்குள்ளாக என்னை நடத்தினார். இந்த மாதிரி காரியங்கள் ஆழமான அனுபவத்துக்குள்ள நீங்க நானும் போறதுக்கு ஆண்டவர் அநேக நேரம் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. மறுபடியும் லூக்கா 5 நாளை நாங்க வாசிப்போம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். நான் முன்பதாக சொன்னபடி நான் கோயில் பள்ளியா இருந்ததுனால காலையில இருந்து இரவு வரைக்கும் சர்ச்சில் ஊழியம் செஞ்சுட்டே இருப்பேன், ஊழியம் பண்ணிட்டே இருப்பேன். ஊழியம். நான் செய்யாத ஒரே ஒரு ஊழியம்னா பெண்கள் ஊழியம் மட்டும்தான். மற்ற எல்லா ஊழியமும் நான் செஞ்சுட்டேன் கடவுளுக்கு கிருபையில. ஒரு கட்டம் வரும் பொழுது ஆண்டவர் கேட்டாரு, நான் ஒரு 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 ஜெபிச்சுட்டு இருக்கும்போது என் மனசுல என்ன பண்ற? அப்ப நான் சொன்ன, ஆண்டவரே ஊழியம் பண்றேன். அடுத்த கேள்வி, யாருக்காக? இந்த கேள்வி, நான் ஒரு வாலிபனா இருந்தாலும் கூட, நான் ஒரு யூத் பாஸ்டரா இருந்தேன், யூத்தை பொறுப்பெடுத்து நான் நடத்திட்டு இருந்தேன். பாஸ்டர் ஊழியத்துக்கு நான் பேச்சுலர்ஸ் டிகிரி பைபிள் காலேஜ்ல நான் படிச்சுட்டு இருக்கேன். கேட்டாரு, யாருக்காக ஊழியம் பண்ற? உமக்காக சொல்றதுக்கு என்னால முடியாம போயிடுச்சு. ஏன்னு சொன்னா, நான் சரியா ஜெபிக்கிறது இல்லை, சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கிறேன். ஆண்டவரோட சீசர்கள்ட்ட அவர் சொன்னது போல, என்ன நாங்கெல்லாம் உபவாசம் இருக்கிறோம், உங்க சீசர்கள் உபவாசம் இருக்கிறாங்க இல்லையே, அதை நாங்க கொண்டு இதனோட சேர்க்கல. சொல்ற, நான் போனோம்னு அவங்க உபவாசம் இருப்பாங்க. அப்ப சர்ச்சிலேயே இருக்கிற எனக்கு என்னத்துக்குப்பா ஜெபம்? 24 மணி நேரம் நான் ஊழியம் தானே பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் என்னோட பேசினாரு, நீ ஊழியம் பண்ற, உண்ட திருப்திக்காக பண்ற, பாஸ்டர்ஸ் கொடுத்ததுனால நீ பண்ணிட்டு இருக்கிற, ஆனா எனக்கான ஊழியம். அப்பதான் நான் யோசிச்சேன், ஓ, நம்ம ஆண்டவர் இல்லாம கூட நம்ம ஊழியம் பண்ணிடலாம். சில நேரம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கும். அநேகரை நான் ஊழியத்துல தூக்கி விட்டுட்டு என்னுடைய வாலிபை எல்லாத்தையும் நான் இறங்கு வா, உட்கார ஜெபிக்கலாம். 2 கிழமை உனக்கு ஊழியமே இல்லை, வா வேதத்தை தியானிக்கலாம்.
ஆண்டவர் பேசினாரு. ஏலி ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். நீங்க சொல்ற மாதிரி சீனியர் மோஸ்ட். வசனம் சொல்லுகிறது, அந்த நாட்களிலே ஆண்டவர் யாரோடையும் பேசல. யார் அவரு? He's the senior most. எவ்வளவு நாளும் பேசி இருக்கிறார். அதனாலதான் அவர் தீர்க்கதரிசி. எவ்வளவு நாளும் பேசி இருக்கிறாரு. கொடுக்கப்பட்ட வரங்கள் தாளந்தெல்லாம் கிரிக்கை செய்து பாருங்க. நீங்க மறந்துடாதீங்க, தப்பா நினைச்சுக்க. நான் நிறைய பேசுகிறேன். நான் வரங்கள் தாளந்துகள் கிரிக்கை செய்து என்ன அண்ணாவை பார்த்து சொல்றாரு, நீ போ உனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னா என்ன? அந்த வரங்கள் இன்னும் கிரியை செய்கிறது. ஆனால் முதல் அதிகாரத்தில் சொல்லுகிறது, ஆண்டவர் யாரோடையுமே பேசல. அப்ப தீர்க்க தரிசனம் அது வரங்கள். ஹல்லேலூயா. வரங்கள் தாளந்துகள் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்ல. ஆனால் கனி, ஆவிக்குரிய வரம் இருக்கும், பிரச்சனை இல்ல. அது நம்மள பரலோகம் கூட்டிட்டு போகாது. ஆனால் கனி அதுதான் நம்மளுக்கு பரலோகம். அப்ப இந்த காரியத்தோடு ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டாரு. ஏலி தீர்க்கதரிசியா இருந்தும் கூட என்னவா, ஆண்டவர் அவனோடு பேசவே இல்லை. அந்த நாட்களில் யாரோடையுமே பேசல. அப்ப ஆண்டவர் ஏலியின் புத்திரர்கள் அவர்கள் ஆசாரியர்களா இருந்தார்களாம். அவங்க எப்படி இருக்கிறாங்களா? பேலியாளின் பிள்ளைகள். ஒரு அந்நியரை போல வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கடவுளை அறியவில்லை. They didn't know God, but they are serving God. ஆண்டவருடைய அழைப்பை நான் குத்த சொல்லல. ஆண்டவருடைய அழைப்பை ஆண்டவர் யாரை வேணாலும் அழைப்பார். ஒரே இரவுல ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்புவார், ஊழியக்காரர்கள். அதை நான் சொல்லல. ஆனா வயிற்று குழப்புக்காக, படிப்பு வரலையா, போ பாச கிட்ட, நீ பாஸ்டர் ஆயிரு. என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் ஏன் சரியான குழப்படியா இருக்கிற பாஸ்டர், இவன் ஊழியத்துக்கு எடுத்துருக்க அப்படின்னா நம்ம எல்லாம் உதவாக்குறியா? ஹல்லேலூயா. தேடுகிறார், யாருமே இல்லை என்று சொல்லி சாமுவேல் குழந்தையா இருக்கும்போது போயிட்டு பேசுறார். சாமுவேலே, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நீங்களும் நானும் ஆழத்தை நோக்கி செல்லும்படியாக ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். பாருங்க, there was a different kind of deep. சரியா? மூத்த ஊழியக்காரங்களா இருக்கிறவங்க ஒரு 50 கிலோமீட்டர் ஆழத்துக்கு போயிருப்பீங்க. உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் இன்னும். இப்ப நீங்க கேட்கலாம், நாங்கெல்லாம் கரையிலையா இருக்கிறோம்னு சொல்றீங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க ஒரு 50 கிலோமீட்டர் போயிருப்பீங்க. இன்னைக்கு நான் பாக்குறேன், கடலுடைய ஆழம் 20,000 50,000 எத்தனையோ லட்சத்துக்கு பிறகு சொல்றாங்க. அங்க ஏதோ ஒரு மிருகங்கள் எல்லாம் இருக்குது, ஏதோ ஒண்ணு. ஆனா அதுக்கு மேலையும் இன்னும் பல லட்சம் ஆழங்கள் இருக்குதான். 50ல இருந்தா நம்ம 100 நோக்கி போகும், 100ல இருந்தா நம்ம 200, 1000, 10,000. ஆனா ஆழத்தை நோக்கி போகும்படியாக சமுத்திரத்தின் ஆழத்தை ஒரு மனிதனால் சொல்ல முடியாதது போல, நீங்க ஒரு படியில இருந்தோம்னா நம்ம அடுத்த படி, அடுத்த படி, அடுத்த படி, அப்படியாக ஆண்டவர் ஆழத்தை நோக்கி பேதுருவை அழைத்து செல்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னோடு பேசும் பொழுது நான் உணர்ந்தேன், ஆண்டவரே வந்து, யோ தம்பி தம்பி தம்பின்னு சொல்லும்போது, இருங்க ஐயா, நான் ஊழியத்துல பிஸியா இருக்கேன். அதான் சொன்னேன், நான் 4 வருடங்களாக என்னுடைய தகப்பனையும் தாயையும் சந்திக்க முடியாத அளவுக்கு எனக்கு வந்து ராஸ்டர் 1 year 2 yearக்கான ராஸ்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. திங்கட்கிழமை என்ன, செவ்வாய்க்கிழமை என்ன, புதன்கிழமை என்ன, எப்போ பைபிள் காலேஜ், எப்போ சண்டே சர்வீஸ், 4 சண்டே சர்வீஸ் நாங்க பண்ணுவோம். அதுல ஒரு 1500 பேர் இருப்பாங்க எங்களுடைய களம்பில், எங்களுடைய சபையிலே. அது முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட பெந்தெகோஸ்தே சபை, கொஸ்பல் டபனக்கல்னு சொல்லுவாங்க, ஏஓஜியோடு ஆரம்பிக்கப்பட்ட சபை. அப்ப 4 ஆராதனைகள், ஒன்றுல நான் கீபோர்ட் பிளே பண்ணுவேன், இன்னொன்றுல நான் ட்ரம் பிளே பண்ணுவேன், இன்னொன்றுல நான் பாட்டு பாடுவேன், இன்னொன்றுல வர்ஷிப் லீட் பண்ணுவேன். 4 வருடங்களாக எங்க அப்பா கேட்பாரு, ஒரு நாள் வந்து என்ன பார்த்துட்டு போய், நான் சொன்னேன், அப்பா நான் ஊழியம் செய்யறேன், நான் ஊழியம் செய்யறேன், எனக்கு டைமே கொடுக்குறாங்க இல்ல, நான் ஒண்ணு மாத்துறதுக்கு நான் 2 வருஷம் இருக்கணும். அதான் ஆண்டவர் என்னோட பேசினாரு, நீ ஊழியம் தான் செய்யற, ஆனா எனக்கு நான் உடைக்கப்பட்டேன். நான் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் எல்லா நாளும் செய்யறேன், எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இங்க எல்லாம் ஊழியம் செய்யுங்க. நான் பின்னாடி உட்கார்ந்தேன். ஏன் ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? இல்ல பாஸ்டர், இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது, சொன்னா நீ எல்லாம் ஒரு பெரிய ஆளு, என்கிட்ட வந்து சொல்றியான்னு கேட்பான். ஆனா நான் உட்கார ஆரம்பிச்சேன்.
நான் உட்கார ஆரம்பிச்ச ஆண்டவரை பார்த்தேன். அப்பொழுதுதான் ஆண்டவர் என்னோட பேசினார், நீ முல்லைத்தீவுக்கு போக வேண்டும், ஊழியத்துக்காக கடந்து போகணும். சில நேரம் நம்ம போற ஊழியம் செய்கிறதான பிஸி லைஃப்ல சில நேரம் நம்ம குடும்பத்தையும் பார்த்துட மாட்டோம், ஆண்டவரை கூட எங்களுக்கு தெரிஞ்சிடாது. ஏன்னா நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறோம், ஆண்டவரை மதிக்க மாட்டோம். எங்க ஊர்ல என்ன செய்வாங்க, மதர்ஸ் டேக்கு அன்னையர் தினத்துக்கு என்ன செய்வாங்க, அம்மாவோட போட்டோ போட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருவாங்க, ஐ லவ் மை மதர். நான் அம்மா இல்லைன்னா நாய் இல்லை. அவங்க வீட்டுல இருந்து அவங்க தண்ணி கொஞ்சம் கொடுமா, சும்மா கவனு கடை, உங்க ஒரு பாசல சொல்றேன், கவனு கடை, உனக்கு இதே தொல்லையா போச்சு. ஆனா ஸ்டேட்டஸ்ல என்ன, எங்க அம்மா. அதே மாதிரி நம்ம ஆண்டவருக்காக அநேக நேரம் அநேக ஊழியங்கள்ல காலையில இருந்து மாலை வரைக்கும் ஊழியம் செய்யறோம், நைட்லயும் ஊழியம் செய்யறோம், எல்லா விசிட்டிங்கும் போய் எல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவருடைய பாதத்துல ஆழத்துக்கு போகும் பொழுது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அநேக ஊழியங்கள் விழுந்ததும், அநேக ஊழியக்காரர்களுடைய குடும்பம் சிதைந்ததும், அநேக ஊழிய வளர்ச்சியின்மைக்கு காரணம் நம்ம நினைச்சிருவோம், இதுதான் என்னுடைய அளவா, இதுதான் என்னுடைய கெப்பாசிட்டியா, இவ்வளவுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியமானு கேட்டா இல்ல, அவ்வளவுதான் நான் போன ஆழம், என் ஆழத்தை தகுந்ததாக என்னுடைய சபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கெப்பாசிட்டி ஒருத்தனுக்கு 2, இன்னொருத்தனுக்கு 3, ஒருத்தனுக்கு 1, இன்னொருத்தனுக்கு 3, இன்னொருத்தனுக்கு 5. நான் இதை எப்படி பாக்குறேன்னா, எஜமானுக்கு தெரியும் இவனுக்கு 5 தான் கொடுத்திருக்கணும், 3 தான் கொடுத்திருக்கணும், 1 தான் கொடுத்திருக்கணும். ஆனா இவன் எவ்வளவு தூரம் நான் மறுபடியும் வரும் பொழுது அந்த காரியத்தை காத்து இல்லாவிட்டால் பெருக்கத்தை கொடுக்கிறான் அப்படின்னு பாக்குறதுக்காக எங்களிடத்துல கொடுக்கப்பட்ட ஊழியங்கள். ஆதி அன்பை குறித்து பேசும் பொழுது ஆதியில நம்ம எப்படி இருந்தோம், ஊழியம் கம்மியா இருந்துச்சு, உறவு ஜாஸ்தியா இருந்துச்சு, ஜெபம் ஜாஸ்தியா இருந்துச்சு, உபவாசங்கள் ஜாஸ்தியா இருந்துச்சு, வேத படிப்புகள் எல்லாம் ஜாஸ்தியா இருந்துச்சு. இப்ப ஊழியம் ஜாஸ்தி ஆனதும் இதைத்தான் ஆண்டவர் ஆழத்தை நோக்கி பேசுறேன். சொல்லலாம், அவன் 10 இடத்துக்கு போனா தான் ஒரு காணிக்கை கிடைக்கும் பாஸ். நானும் ஒரு போதகனா இருக்கிறதுனால சொல்றேன், நீங்க பார்க்கலாம் உனக்கு என்ன அனுபவம் இருக்கு. எனக்கு பாஸ்டரா ஒரு 6 வருஷம் அனுபவம், எங்க அப்பாவுக்கு 35 வருஷம் அனுபவம். நான் குழந்தையில இருந்து இருந்ததுனால எனக்கு இப்ப 40 வயசு அனுபவம். ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லா ஊழியக்காரரும் எங்களுடைய வீட்டை வந்து என்னோட ரூம்ல தான் இருப்பாங்க. நான் ரூம்ல இருந்த நாட்களே எனக்கு ஞாபகம் இல்லை. பாஸ்டரையா அவங்களோட வீட்டுல இடம் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதலா என்னையும் ஒருத்தர் ஊழியக்காரன் இடம் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் சின்னதுல இருந்து நான் தான் எல்லாருக்கும் என் ரூமை கொடுத்துருக்கேன். ரூம்ல நான் இருந்ததே கிடையாது. அழகா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு ஒரு நாள் கூட நான் தங்கினது கிடையாது என் ரூம்ல. நான் கேட்பேன், எதுக்கு நீங்க வீடு பாத்தீங்க, எதுக்கு எனக்கு ரூம் கொடுத்தீங்க? ஹல்லேலூயா. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில நம்ம ரூம்ல நம்ம ஆண்டவருக்கு இடத்தை கொடுக்கவே இல்லை. ஷெட்யூல்ஸை பார்த்தீங்கன்னா, அட்டவணையை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஊழியம், எல்லாமே ஊழியம். குடும்பமா இருந்து ஜெபிக்கிறதுக்கு, குடும்பமா இருந்து நம்ம வேதத்தை மற்றவங்களுக்கு பிரீச் பண்ணிடுவோம். ஏன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியும். நான் சொல்றேன், நீங்க என்னம்மா பேசுறாரு, எங்க வீட்டம்மா உட்கார வச்சு பேசினா தான் இப்படித்தான் பேசுவோம். ஆனா வீட்டுல ஒண்ணுமே பண்ண மாட்டான். மனைவியையும் வைத்து நான் அப்படி பேசுவேனா இருந்தால் யாராவது யோசிச்சிருப்போமா? என்னுடைய மனைவியோட இருந்து, தெரியுமாமா இந்த வசனம் நான் தியானிச்சேன், இப்படி எல்லாம் சொல்லுது, நீ தியானிச்சியா, வா 2 பேரும் சேர்ந்து தியானிப்போம். நான் நினைக்கிறேன் முதலாவது ஊழியம் அது. முதலாவது ஊழியம் என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பம். 2வது சபை, முதலாவது ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் சில நேரம் நான் பேசிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய செய்திக்கு அப்பால அப்புறம் போகிறவர் போல வேற பாட்டு படிச்சாங்க. அப்படி தென்பட்டாலும் எனக்கு ஒரு வரம் இருக்கிறது. என்னன்னா, நம்ம ஒருத்தரோட பேசிட்டு இருக்கும் பொழுது நான் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ முடிப்பேன். ஆனா அந்த இடப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் இடைப்படுவார். ஹல்லேலூயா. ஞானத்தை போதிக்கிறதான வரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். முதலாவது நம்ம ஆழத்தை நோக்கி போகணும். கரையில இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஒரு நாள் நம்ம பார்க்க முடியாது. பார்க்கலாம், நம்மோடு வந்த நம்ம உருவாக்கின பையன் எங்கேயோ போயிட்டானே, நம்ம பார்க்கலாம், அனுபவிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அனுபவிக்கணும்னா நம்ம ஆழத்தை நோக்கி
போயிடணும். சோ முதலாவது நம்ம ஆழத்தை நோக்கி போகணும். பாருங்க, உங்களுடைய தேவைகளையும் என்னுடைய தேவைகளையும் ஆண்டவர் அறிந்தவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்களை அழைக்கும் பொழுது எங்களை நம்ம நினைக்கிறோம் நம்ம அவரை தெரிஞ்சதுனால நம்ம இங்க இருக்கிறோம். இல்ல, அவர் நம்மளை தெரிஞ்சதுனால நம்ம இங்க இருக்கிறோம். அநேக படகுகள் இருந்தது. வசனம் சொல்கிறது 2 படகுகள் இருந்ததுன்னு சொல்லி. ஆனால் அநேக படகுகள் அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டும். அதுல பேதுருவனுடைய படகுல போயிட்டு ஏறார். என்ன தெரியுமா? அவன் அலசி கொண்டிருக்கிறான் மலைகளை. நான் கடலோரத்துல இருக்கிறதுனால எனக்கு தெரியும் 3 மணி 2 மணிக்கு கால் பண்ணுவாங்க. ஐயோ ஏதோ நடந்துருச்சு போல, நான் நான் கடலுக்கு போறேன், வந்து ஜெபிச்சுட்டு போங்க. சரி, நீ ஜெபிச்சுட்டு போ, அனுப்பி விடுவேன். அவங்க திரும்ப வருவாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. ஏன்னா நம்ம ஊழியர் செய்யற பகுதி அப்படி ஒரு பகுதி. கூலி மூட்டை தூக்குறவர்கள், அன்றாட வாழ்வுக்கு கஷ்டப்படுகிறவர்களும் கடலுக்கு போனா 3 பேர் பங்கு போட்டு ஒருத்தருடைய போட்டு அவர் கூட்டிட்டு போவார். இன்னொரு 2 பேரை 10 மீன் கிடைச்சா பிரிச்சு எடுக்கிறோம், 1000 மீன் வந்தாலும் பிரிச்சு எடுக்கிறோம், கோடி வந்தாலும் பிரிச்சு எடுப்போம். ஒண்ணுமே இல்லாட்டிக்கும் அந்த மண்ணெண்ணெய், அந்த எண்ணெயினுடைய ஆயிலுடைய காசை நீங்க தான் கொடுக்கணும் கூட போறவங்க. உயிரோடு வருவார்களா என்று கூட தெரியாது. கரை சேர்ந்ததும் அந்த வலையை மறுபடியுமாக அடுத்த நாளைக்கு எடுத்து போகிறதுக்கு 4 மணி நேரம் அதை சுத்தம் செய்யும். எத்தனை மணி நேரம்? 4 hours. அந்த கிராமத்துல இருக்கிற விதவைகள், 5 சதத்துக்கு வழி இல்லாதவர்கள், உணவுக்கு வழி இல்லாதவர்கள் எல்லாம் கூப்பிடுவாங்க. அம்மா எனக்கு ஒரு 100 ரூபாய் தாரேன். 4-5 பேர் சேர்ந்து வலையை 3 மணத்தியாலங்களாக கிழிஞ்சிருக்கா, டஸ்ட் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து 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 இப்படித்தான் பேதுரு வலையை சரி பார்த்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த நாட்கள் இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தே அத்தனை பேர் சேர்ந்து வலையை சரி பார்க்கணும்னா அந்த நாட்கள்ல அநேக மணத்தியாலங்கள் அவர் வலையை சரி பார்த்திருக்க வேண்டும். ஆண்டவர் அந்த இடத்திற்கு கடந்து வருகிறார். அந்த சொல்றார், சீமோனே கொஞ்சம் படிக்கா போறியா? முதலாவது கீழ்ப்படி, 2வது கொஞ்சம் ஆழத்தை நோக்கி. அப்ப கூட ஆண்டவர் அதிசயம் செய்யல. பார்த்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை, எப்பொழுது என்னுடைய ஊழியம், எப்பொழுது என்னுடைய ஆவிக்குரிய மனிதன் ஆழத்தை நோக்கி போகிறானோ, அவருடைய பிரசன்னத்தை நோக்கி போகிறானோ, அந்த ஆழமான உறவை நோக்கி போகிறானோ, அப்பொழுது அதிசயம். அப்பொழுது ஜனங்கள் நம்ம தேடி போக தேவை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு ரொம்ப எங்க பிள்ளைக்கு, என் குழந்தைக்கு ஒரு பால் டப்பா வாங்குறதுக்கு கூட காசு இல்லாம அடிமட்டத்துக்கு போகும் பொழுது நான் ஒன்று சொன்னேன், ஆண்டவரே நீங்க சொன்னா மீன் இருக்கிற இடத்துல நான் தேடி போய் வலைய போட தேவையில்ல, நான் போடுற இடத்துல மீன்கள் வரும். இந்த இடத்துல அதிசயத்தை கூட நான் அப்படித்தான் பாக்குறேன். என்ன, இங்க மீன் இருக்குப்பா போடு ஆண்டவர் சொல்லல, நீ மீனை போடு விசுவாசத்துல, நீ வலைய போடு விசுவாசத்துல, மீன்கள் எல்லாம் தானா வந்து சிக்கிக் கொள்ளும். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசியும் பின்னால போகாம, அதனால சுவிசேஷம் அறிவிக்க வேணாம்னு நான் சொல்லல. எல்லாம் செய்யுங்க, எல்லா ஊழியங்களும் பிரயாசப்படுங்க. அவங்க வந்தாதான், இவங்க வந்தாதான் நமக்கு கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கும். இல்ல இல்ல இல்ல, ஆண்டவருடைய ஊழியத்தை சிறப்பா செஞ்சுட்டு ஆண்டவரை நாங்க நோக்கி பார்த்துட்டு இருக்கும் பொழுது மீன்கள் எல்லாம் சபை நிரம்பத்தக்கதாக வந்துட்டே இருக்கும். ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். எப்பொழுது தெரியுமா? நான் ஆழத்தை நோக்கி போகும் பொழுது. ஹல்லேலூயா. என் வறுமையை அறிந்ததான தேவன் என் படத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன், நான் 2 மணத்தியாலத்துக்கு ஆண்டவருடைய செய்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆனாலும் நேரம் சரியாக இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமான நாங்க இன்னொரு நாள்ல கண்டினியூ பண்ணுவோம். ஆனாலும் நான் இதை முடித்து விடுகிறேன். ஹல்லேலூயா. முதலாவது நம் ஆழத்தை நோக்கி போக வேண்டும். 2வது நம் வறுமையோடு இருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் கேட்டேன். நான் போன இடங்களிலும் நான் பிரசங்கம் பண்ணுகிறது, ஏன் ஆண்டவர் பேதுருவுக்கு ஆழத்தை நோக்கி வான்னு சொன்னார்? ஆழத்தை நோக்கி போன்னு ஏன் ஆண்டவர் சொல்லவே? நான் முன்பதாக கேட்ட கேள்விதான். கரையிலேயே அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கலாம். ஏன் ஆழம்? ஆபிரகாம் அழைச்சோன்னே நான் கொஞ்சம் ஆழமாய் போய் சிந்திச்சேன். விசுவாசம் வேறு. நான் ஆழமாக இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே போட்டதான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ எந்த இடத்திலே அவமானப்பட்டாயோ,
எந்த இடத்திலே நீ வலைகளை போடும் பொழுது உனக்கு அற்புதம் நடக்கலையோ, எந்த இடத்திலே ஒரு வீழ்ச்சி, ஒரு அவமானம், அதே இடத்திற்கு ஆண்டவர் உன்னை அழைத்துக் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய பாதையில் ஆண்டவரோடு மனுஷெல்லாம் யாரை பிடிக்கலாம் விசுவாசி விசுவாசி விசுவாசின்னு ஓடும் பொழுது நீ ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சிட்டு இருக்கிற. 5 பேர் தான் அவன் சபையில இருக்கிறாங்க. ஊரெல்லாம் தேடி போய் அந்த சபைக்கு போறவன, இந்த சபைக்கு போறவன அந்த பாஸ்டர் போய் கூட்டிட்டு வர்றாரு. கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க. நம்ம ஆழத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம். எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. அதனால நம்ம கவலைப்பட தேவையில்லை. நீங்க நாம எந்த இடத்திலே அவமானப்பட்டோமோ, எந்த இடத்திலே எங்கள் தடைகள் எல்லாம் குடித்ததோ, ஆண்டவர் சில நேரம் நம்ம மறந்துருப்போம் அந்த இடத்தை. 5 வருஷம் ஆயிருக்கும், 10 வருஷம் ஆயிருக்கும், 20 வருஷம் ஆயிருக்கும். ஆண்டவர் கரெக்டா அதே இடத்துக்கு கொண்டு போயிருக்க வேண்டும் என்பது என்னுடைய விசுவாசம். ஆழத்துக்கு போப்பா. அவன் நினைக்கல, ஆண்டவரே நீங்க ஒரு கார்பெண்டர், நான் மீனவன், எனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாது. வனாந்தரத்திலே வலைகள் எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. கடல்ல எந்த இடத்திலே நீ வலையை போட்டா என்பதை நீ மறந்திருக்கணும். ஏன்னா உனக்கு பாக்குறதுக்கு இந்த நாட்கள்ல கருவிகள் இருக்கு, எந்த இடத்துக்கு போனோம் பெஸ்டா, ஆனாலும் எக்ஸாக்டா அதே இடத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், நான் தான் இதை உருவாக்கினேன். இந்த இடத்துல தான் நீ போட்ட, இந்த இடத்துல தான் நீ வெறுமையாய் திரும்பினாய், அதே இடத்துல உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஏன் தெரியுமா? நீ ஆசீர்வாதத்தை விட்டுட்டு என்னோட வரப்போற. இதுதான் கடைசி பகுதி. அநேக நேரம் ஆண்டவர் எங்களை வெறுமையாயிருந்த எங்களை அழைத்து உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லி ஊழியத்தை கொடுத்து, தகுதியும் கொடுத்து, ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருவாரு, நிறைய பணத்தையும் கொடுத்துருவாரு, நிறைய விசுவாசிகளையும் கொடுத்துருவாரு. முடிவுல என்ன? ஆண்டவரே வந்து கேட்பாரப்பா, கொஞ்சம் வாப்பா, என்னோட நான் பேசணும், என்னோட ஊழியம் செய்யணும், கொஞ்சம் பணத்தை ஊழியத்துக்காக கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்பாரு. என்ன சொல்லுவோம்? ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் பேசுகிறார். என்னோட இது பேசினதான வார்த்தை, அது உங்களோடு பேச. 4வது கடைசிமா என்னன்னா, ஆசீர்வதித்தவர் என்னை அழைக்கிறார் அவருடைய ஊழியத்துக்காக. நம்ம கேட்கலாம், அப்ப நாங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஊழியம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆழமான ஊழியம், ஆண்டவர் என்னை அழைத்ததான ஊழியம். இப்ப பேதுரு பிடித்து கொண்டு வந்த மீன்கள், உயிரோடு வந்த மீன்கள் இன்னும் கொஞ்சம் செத்துரும். நான் ஆண்டவர் பேதுரு அழைக்கிறாரு, செத்து கொண்டு இருக்கிற மனிதன் நீ கொடி, அவன் உயிரோடு இருப்பான். ஹல்லேலூயா. ஆழத்தில் இருக்கிறதான மனிதன் இப்படித்தான் அவதான். ஹல்லேலூயா. உங்களுடைய பார்வையும் என்னுடைய பார்வையும் மாறட்டும். உங்களுடைய ஊழிய பார்வையின் கண்ணோட்டம், ஆண்டவரே ஆழத்தை நோக்கி போக போறேன், ஆழத்தை நோக்கி போக போறேன். என்னுடைய ஜெப நேரம், என்னுடைய துதி நேரம், சபைகளுக்கு பேசும்போது ஆதியில் கொண்டிருந்த அன்பு, அது என்ன அந்த அன்பு? 10 மணத்தியாளங்கள் 12 மணத்தியாளர்கள் ஆண்டவரோட இருந்து ஒரு விசுவாசியை தாங்க ஆண்டவரே, ஒரு டேம்பரினை தாங்க ஆண்டவரே. 50 ரூபா டேம்பரின் இப்ப 5 கோடிக்கு பில்டிங் தாங்கன்னா என்ன காரணம்னு சொல்லுங்க பாப்போம். 5 கோடி ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா இப்ப எங்களுக்கு ஆண்டவரோட உறவு என்ன மாதிரி, எவ்வளவு தூரம் ஆழத்திலே இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் அதிகமாக பேசுறேன். நான் ஒரே ஒரு நிமிடங்கள் மாத்திரம் எழுந்திருந்து அநேக காரியங்கள் நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். ஆழத்தில் போவதற்காக என்ன, ஆழத்தில் போவதற்கு நாங்கள் எதையெல்லாம் நம்ம விட்டு விடணும், ஆழத்தில் இருப்பதற்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் நாங்கள் செய்திடணும், அதன் போன்ற அநேக காரியங்களை நான் ஆயத்தப்படுத்தி வந்தேன். ஆனால் ஆண்டவர் இன்னொரு விதமாக, இன்னொரு பக்கத்திலே ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. நானும் அதிகமாக ஆழத்துக்கு போகலாம். நன்றி ஆண்டவர், உங்களுடைய இருதயங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஊழியக்காரராக இருந்தாலும் கூட இந்த சிறு பையன் மூலமாக பேசப்பட்ட வார்த்தைகளை நீங்க இவ்வளவு தூரம் அமைதியாக்கிட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் ஆழத்துக்கு போய் கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆழத்துக்கு போய் கொண்டிருக்கிறீங்க. அநேக சாட்சிகள் இந்த நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உருவாகட்டும். ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாட்களிலே கடல் கடந்து வந்து அங்கிருந்து என்னை அழைத்து வந்து உங்களோடு பேசுறாங்க. சில நேரம் இங்க இருக்கிறவங்க பேசும் பொழுது நம்ம கேட்க மாட்டோம், ஏன்னா அவனோட வாழ்க்கை எனக்கு தெரியும். இவர் தானே 50 வருஷமா எனக்கு தெரியுமே, 5 வருஷமா எனக்கு தெரியுமே,
நான் பேசும் பொழுது சில நேரம் நீங்க கேட்பீங்க, ஏன் சொல்லுங்க, என்னை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஹalleluya. ஆண்டவருடைய சத்தம் மாத்திரம் உங்களுக்கு கேட்கும். சில நேரம் பாஸ்டர் பேசும்போது இவர் தாயா என்னை ஏசினாரு, இப்ப வந்து அன்பை குறிச்சு பேசுறாரு என்று சொல்லி கொஞ்சம் மனசு அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கிறதுனால என்னமோ கடல் கடந்து என்ன கூட்டிட்டு வந்திருக்காருன்னா, நான் யாரும் இல்ல, நான் ஃபேமஸ் இல்ல, நீங்க என்ன தேடினாலும் என்ன கண்டுபிடிக்க மாட்டீங்க. அப்படி ஒரு இடத்துல இருந்து ஆண்டவர் பேசும் பொழுது, ஓ ஆண்டவர் பேசட்டும், வேற எந்த காரியத்துக்கும் இடம் இருக்காது. ஹalleluya. கண்களை மூடி அந்த ஆண்டவரை நாங்கள் ஒரு 2 நிமிடங்கள், சில நிமிடங்கள் மாத்திரமே அந்த ஆண்டவரை நாங்கள் ஆராதிப்போமா. அவர் ஒருவர் மாத்திரமே துதிக்க பாத்திரராய் இருக்கிறார். மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், ஆனால் கர்த்தரோ என் இருதயத்தை பார்க்கிறார். பாருங்க, இருதயத்துல எதை பார்க்கிறார் என்று சொன்னால் என் ஆழத்தை அவர் பார்க்கிறாராக இருக்கிறார். ஹalleluya. என்னை நேசிக்கிறதான ஆண்டவர், அவர் ஒருவர் மாத்திரமே ஸ்தோத்திரிக்கிறேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. ஆண்டவர் உன்னையும் என்னையும் தேடி வந்தது, ஊழியக்காரராய் எங்களை தெரிந்து கொண்டது நாம் இருக்கிற இடத்திலே இருந்து விடும்படியாக அல்ல, மாறாக ஆழத்தை நோக்கி எங்களை அழைத்து செல்கிறதான கர்த்தர். ஆண்டவரோடு இருக்கிறதான உறவிலே ஒரு ஆழத்தை நோக்கி நம்ம போகும் பொழுது அவருடைய பிரசன்னத்திலே எல்லா சுமைகளும் எல்லா பாரங்களும் லேசா போயிடும். அநேக பாஸ்டர்ஸுக்கு டென்ஷன், அநேக பாஸ்டர்ஸுக்கு ஹார்ட் அட்டாக், அநேக பாஸ்டருக்கு அநேக பிரச்சனைகள். என்ன தெரியுமா, ஊழிய சுமைகள் எல்லாம் நம்மளே சுமக்கிறோம். நாங்க இல்லைன்னா இந்த சர்ச்சில் யாரு, நாங்க இல்லைன்னா அந்த ஊழியம் என்ன ஆகிறது, நாங்க இல்லைன்னா என்ன ஆயிரும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த சிந்தனைகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவர் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்ல. கரையிலே அலசிக் கொண்டிருந்த என்னை ஆழத்துக்கு அழைத்து சென்றது என்னதுக்கு தெரியுமா, என்னை சபையின் உழைக்கல்லாக இந்த கலிநேரம் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறதானது. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான், சொத்தெல்லாம் வித்துட்டு வந்தான். பாருங்க, அவனுடைய ஊழிய பாதையில என்ன நடந்தது தெரியுமா, எல்லா மனிதர்களும் சொத்தை வித்து அவனுடைய பாதத்திலே போட்டார்கள். ஹalleluya, ஹalleluya. புரியுதா அந்த ஆழத்துல? ஆனா கோயில ஆலயத்துக்கு போகும்போது ஒரு முடவனை பார்த்து சொல்றான், வெள்ளியோ பொண்ணோ என் அறையில இல்ல. அப்ப எங்க அந்த சொத்து? அவன் அதை பெருசா எடுக்கல, அவன் அதெல்லாம் பெருசாக சொல்றான். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. இந்த காலத்துல இருந்திருந்தா ஒரு 100 பேர் சொத்தை வித்து கொடுத்திருந்தா அவன மாதிரி ஒரு கோடீஸ்வரன் யாரும் இல்ல. ஆனா அந்த முடவனை பார்த்து சொல்றான், வெள்ளியோ பொண்ணோ என்கிட்ட இல்ல, வித்து கொடுத்தது எல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துல இருக்குது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆழத்தை நோக்கி நீங்களும் நாம போகும் பொழுது பெரிய காரியங்களை செய்கிறோம். ஹalleluya, ஹalleluya. உம்முடைய பிரசன்னத்தில் நிறைந்து கொள்ளும், உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் நிறைந்தவர்களாக. நன்மை பெற்ற நாம் இமை பெற வேண்டாம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் நாமத்துக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் கையில் நன்மை பெற்ற நாம் இமை பெற வேண்டாமோ. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் நாமத்துக்கே
இல்லாது போறோம். நம்ம சம்பாதிச்சதான எல்லாம் போயிடும். ஆனா அந்த ஆண்டவரோடு நம்ம இந்த பூமியில வாழ்ந்ததான உறவு, அந்த பிரசன்னம், அந்த ஆழம் மாத்திரமே என்னை ஆண்டவர் பக்கமாக அழைத்து செல்லும். ஓலா சேகா மாராதிரி அந்த சேகலா நரக ஓசிகராதி நாம் ஆராதிக்கும் தேவன் எம்மை விடுவிக்க வல்லவர். விடுவிக்காமல் போனாலும் அவரையே என்றும் பணிவேன். நாம் ஆராதிக்கும் தேவன் எம்மை விடுவிக்க வல்லவர். விடுவிக்காமல் போனாலும் அவரையே என்றும் பணிவேன். நம்ம ஊழியத்துக்கு வந்த புதுசுல இப்படிதான் நம்ம வந்து, ஆண்டவரே எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவரே உம்மை நான் பின்பற்றி வருவேன், உம்மை நேசிப்பேன்னு வந்த அநேக ஊழியர்கள் இப்பொழுது எப்படி தெரியுமா இருக்கு? எனக்கு என்ன தருவீங்க, நான் வரணும்னா எனக்கு என்ன கொடுப்பீங்க, எனக்கு காத்தருவீங்களா, எனக்கு தசமபாகம் தருவீங்களா, எனக்கு என்னத்தை தருவீங்க? ராஷிகா லாபா ராபா லாதிரிலியா. அந்த ஆண்டவரோடு ஆழத்துக்குள்ள நம்ம போகும் பொழுது, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள ஆழத்துக்கு போகும்போது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றான், என்னை கொன்று போட்டாலும் ராஷிகா ராதினியா நம்புவேன், அவரை நம்புவேன், உயர்த்துவேன், அவரை உயர்த்துவேன். அநேக ஊழியங்களில் இருந்து நான் சிறுவனா இருந்தாலும் கூட ஆண்டவர் நிமித்தமாக என்னை தூக்கி போட்ட நேரத்தில் கூட ஆண்டவர் சொன்னார், நிர்வாணியா வந்தோம், நிர்வாணியாக நாங்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த நேரம் எழுதப்பட்ட இந்த பாடல் என்னுடைய வாழ்க்கை அநேகமாக தொட்டது. ஒரே ஒரு முறை நிர்வாணியாய் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் மேடத்திற்கே திரும்புவேன். ஆண்டவரே, வந்திருக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், ஒவ்வொரு நீதிமான்களையும், ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆளுகை நோக்கி அழைத்து செல்லுங்க. ஆண்டவரே, நான் கரையிலிருந்து உங்களுடைய அற்புதத்தை பார்ப்பதற்காக நான் வரல. ஆண்டவரே, ருசி பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன். யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு, கர்த்தர் நல்லவர் என்பதை கேட்டு, ருசி பார்த்து ஒருவர் சொன்னதை கேட்டு நான் இந்த இடத்துல இருக்க நான் விரும்பல. ஆண்டவரே, நான் உண்மை இன்னும் அதிகமாக ருசி பார்க்க விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னை ஆழத்துக்கு அழைத்து செல்லுங்க, என்னை அக்கறைக்கு அழைத்து செல்லுங்க. ஆண்டவரே, உடைய அதிசயங்கள் எல்லாம் நான் பார்க்கணும். அந்த ஒருவரையும் ஆசீர்வதிங்க விசேஷமாக. ஆண்டவரே, சபையின் மெய்ப்பனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு வருஷத்தை அதிகரித்து கொடுத்திருக்கிறீரே, இன்னும் அதிகமான ஆழங்களுக்குள்ளாக அவரை அழைத்து செல்லுங்க. ஆண்டவரே, அந்த ஆழத்தின் அனுபவத்தை அநேகரை தூக்குவதற்கு பயன்படுத்தட்டும், அநேக ஊழியக்காரரை உற்சாகப்படுத்துவதற்கு பயன்படுத்தட்டும். உடைய கரத்திலே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை செலுத்துவோமா? அவர் ஒருவருக்கு மாத்திரமே. Thank you Jesus. சொல்லுங்க, அவரை பத்தி சொல்லுங்க. நன்றி. இந்த நேரத்திலும் கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கொடுத்ததான உட்காருங்க. இந்த நேரத்துக்காக நான் பாஸ்டருக்காக நான் நன்றி செலுத்துறேன். என்னை யாருன்னே தெரியல. நீங்க சொன்ன மாதிரி எங்க போனாலும் அவரோட உட்கார வச்சிருவார் மாதிரி சொன்னாரு. நான் எங்கெல்லாம் இந்த வாரத்துல ஊழியம் பையா அதுல எல்லாம் நீ பேசு. நான் ஒரு சின்ன பையன், ஆனா இப்படி சொன்னதை குறித்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம். யாருமே எங்க ஊர்லயே யாரும் கொடுக்க மாட்டாங்க, போட்டி போறாங்க. ஹல்லேலூயா. நன்றி. விசேஷமாக நான் தகப்பனாருக்காக நான் நன்றி செலுத்துறேன். என்ன சொன்னா ஞானசேகர். இந்த பேர் மட்டும் எனக்கு தெரியும், பாஸ்டர் தெரியாது. இப்ப பார்க்கும் பொழுது இந்த படத்துல பார்த்த மாதிரி இருக்கு. அந்த போட்டோல ஐயாவுடைய பாடலை கேட்டுதான் நான் வளர்ந்தேன். ஹல்லேலூயா. நேத்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க,
உனக்கு ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு கேட்டேன்னு பாஸ்டர் ஞானசேகரா, ஆமா அப்படி வருவாங்க, பையாவோட பேச கிடைத்தது நான் நினைக்கிறேன் இது ஒரு பாக்கியமா நான் பாக்குறேன். யாருடைய பாடல்களை கேட்டு நான் வளர்ந்தேனோ அவருக்கு முன்பதாக ஒரு பாடல் பாட கிடைத்தது ஒரு பெரிதான மகத்துவமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்களுடைய அப்பா ஒரு ஒரு தீவிர ரசிகர், எங்களுடைய பாடலுக்கு ஒரு தீவிர ரசிகனா இருக்கிறாரு. ஸோ ஐயாவை பார்த்தது மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூ சொல்லி பார்த்தது நான் ஒரு பாக்கியமா நினைக்கிறேன். முடிஞ்சோன்னு உங்களோட இருந்து நான் பேசி உங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். நான் கரங்களை தட்டுவோமா உற்சாகமாக, ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். கடல் கலந்து அங்கால இருந்து நான் வந்து இவரை பாராட்டுறேன்னு சொன்னா அது ஆண்டவர் இவருடைய இருதயத்தை காண்கிறார். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. கையில தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தம்பி தான், ஆனாலும் தங்க கம்பி இல்ல. நல்ல ஒரு பிரபலமான பாடல்களை கிறிஸ்துவனுடைய நாமத்தின் உயர்வுக்காக அவர் சாமுவேலை போல தகப்பனுக்கு கீழடங்கி நிறைய ஆவிக்குரிய போதகருக்கு கீழடங்கி அவர் இருக்கிறார். அடுத்த செஷன் 19ஆம் தேதி நடக்கிற கூடுகையிலே அவர் பேசுவார். ஆழத்தை குறித்து நமக்கு பல பரிசுத்தவான்கள் பேசியிருந்தாலும் தூரத்திலிருந்து வருகிற செய்தி விளைத்து போன ஆத்மாவுக்கு எப்படி இருக்கும் என்பதை வேதம் சொல்லுகிறது. கைகளை தட்டி இந்த தேவ மனுஷனுக்காய் பெங்களூர் பட்டணத்தில் CSI சர்ச்சு, பெண்டிகாஸ் சர்ச்சு, இண்டிபெண்டன்ட் சர்ச் எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்பட்டு இப்பொழுது சென்னை நம்முடைய தமிழகத்தினுடைய தலைநகரத்தில் பல இடத்துல தேவனால் பயன்படுத்தப்பட்டு, நான் ஜஸ்ட் ஒரு கார் டிரைவர், நான் ஒரு மீடியேட்டர், நம்ம பாஷையில சொல்ல போனா புரோக்கர். நேற்றுக்கு அண்ணன் பூரிகை தென்றல் ஞானசேகர் அண்ணன் வந்து என்னுடைய பிறந்த நாளை வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணான். அண்ணா இன்னைக்கு இல்லைண்ணே 12ஆம் தேதி தான் அப்படின்னு சொன்னேன். அவரை பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் யார் அப்படின்னு இவர் கேட்டார். உனக்கு ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு தான் சொன்னேன். உடனே அவருடைய பெயர், அவருடைய பயோடேட்டா எல்லாவற்றையும் சொல்லி அவர் கூட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னார். உடனே அவர்கிட்ட ஃபோன் கொடுத்தேன். 2 பேரும் கலைச்சிக்கிட்டாங்க, விழிச்சாங்க. இவர் 2 பேரும் கலைச்சிக்கிட்டாங்க. அவர் சொன்னாரு, நான் சின்ன வயசுல இருக்கும்போது இவர்களுடைய பாடல்களை கேட்டு நான் வளர்ந்தேன். ஒரு பெரிய சாட்சி இல்லை, நீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க சரிங்களா. நான் அவனால வளர்ந்தேன், அவன் எங்க அப்படிம்பாங்க. அவங்களாலதான் வளர்ந்துருப்போம், அவங்கள மறந்துடுவாங்க. நன்றி மறந்த உலகம். ஆனா இந்த பாஸ்டர் அண்ணன்கிட்ட பேசும்போது அவ்வளவு ஏதோ ஒரு பெரிய, நம்மளாம் நடிகர் ரஜினிகாந்தை பார்த்தா, அவனை பார்த்தா, இவனை பார்த்தா ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கிறத நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசுறது அவ்வளவு இன்பமாக அவர் நினைச்சதா நேத்திக்கு ஒரு முகத்துல பார்த்தேன். அண்ணனோட குரல்லையும் அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். பாருங்க, எங்கிருந்தோ வந்து என்னோட பேசுறது எனக்கு இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் வர்றேன் அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. எங்களுடைய ஃபவுண்டர் கோகில் அம்மா அவங்களுடைய மரணத்தில் சோத்திர கூட்டம் வைக்கும் போது அருமையான அண்ணன் தான் வந்து நல்ல பாட்டு பாடினாங்க. நீங்கள்லாம் நிறைய பேர் வந்துருந்தீங்க. அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருக்குது. அதை சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணி நம்ம முடிச்சிருப்போம் அது ஆகாரத்துக்கு. சில பேர் வந்து ஒரு காலத்துல இவர் ரொம்ப ஃபேமஸுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு காலத்துல இந்த பொருள் ரொம்ப ஃபேமஸ். இப்ப நான் இவங்க ஊருக்கு போகும்போது, முல்லைத்தீவு போகும்போது அங்க மிதிவெடின்னு ஒண்ணு இருக்குது. கன்னி வெடியில கால் வச்சா கன்னி வெடி, அதே மாதிரி மிதிவெடின்னு ஒரு பதார்த்தம் இருக்குது. இவ்வளவு பெருசா இருக்கும் ஒரு மிதிவெடி. அங்க போனாலே அது ஃபேமஸ் முல்லைத்தீவுல. அதை வாங்கி சாப்பிடாம யாரும் வரமாட்டாங்க. அவங்க அப்பா எனக்கு அதை வாங்கி கொடுத்தாங்க. ஒரு 10 பேர் அழைச்சிட்டு போனா மிதிவெடி ஃபேமஸ். ஒரு காலத்துல இந்த பிரியாணி ஃபேமஸ், ஒரு காலத்துல இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் ஃபேமஸ், ஒரு காலத்துல இந்த பாட்டு ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் அப்படி கிடையாது, எக்காலத்திலும் ஃபேமஸ். கோயிலாமாவுடைய சோத்திர கூட்டத்துல சொன்ன அருமையான பூரிகை தென்றல் டாக்டர் எஸ் ஞானசேகர் அவர்கள் உனக்கு ஒருவர் இருக்கிறார் பாடல்
நிறைய பாடல்களை கொடுத்தார். அவர் நம்ம மத்தியில அவரு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்ணா வந்து ஒரு 5 நிமிஷம். ஹல்லேலூயா. அதாவது நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டு எனக்கு தெரியல. அந்த பக்கத்து தெருவில் போயிட்டேன். அப்புறம் ஒரு பாய் சொன்னார், நீங்கள் வந்து 7வது தெரு போங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் வழி காமிச்சல. நான் கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு முன்னாடி வந்துட்டேன். சரி பரவாயில்ல, கொஞ்ச நேரம் இன்னும் அதிகமாக தம்பியோட பிரசங்கத்தையோட பாடல்களையும் கேட்டிருப்பேன். உங்களே நான் பார்ப்பனை கத்திரி இறக்கம் பாராட்டினேன். உண்மையாகவே இன்றைக்கு பிறந்தநாள் என்று சொல்லி அவருக்கு ஒரு பாடல் என்னை எழுதி பிறந்தநாளுக்கு ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லி எழுதி ரெடி பண்ணி டேபிள் வச்சுட்டு வரும்போது விட்டு வந்துட்டேன். ஒரு இடையில சொல்லமா சத்தமா, அடப்பாவி நீ ஏண்டா போ, நீயே நேரம் வாழ்க்கிறா அப்படின்னு நினைச்சிட்டாரு. அருமையான பாட்டு, உட்காந்து எழுதுற பாட்டு. ஆனால் ஒரு நாளைக்கு வந்து சபையில் பாடியிருந்தாங்க. அதாவது இன்று போல என்றும் வாழணும் பண்ணாங்க, சமூக நீதிக்காக போராடு களத்திலே நீதி என்று அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். வார்த்தையெல்லாம் அவருடைய கிருபையினால அவருடைய ஊழியத்தை, அவர் செய்த ஊழியத்தை கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று அவர் செய்த காரியங்களை அவர் நான் எழுதுமணியில் இறக்க மாறாட்டினேன். தம்பியோட நேற்று நான் பேசும்போது அவருக்காக நம்ம இன்னைக்கு போய், ஆனால் தம்பி அவர் பேசும்போது இப்போதானே தம்பி அவனா ஒரு பெரிய ஊழியக்கார மாதிரி, அதாவது இந்த கொஞ்சம் ஏஜ் பாஸ்டான ஊழியக்கார மாதிரி அப்படிதான் ஒரு குரல் எனக்கு கேட்டுச்சு. இங்கே வந்து பார்த்தா சின்ன தம்பி, அவர் சொல்ற தங்க கம்பி அப்படி இருக்காரு. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தாரு. ஆண்டு தயவுனால கடந்த 2023 ஜூன்ல இருந்து டிசம்பர் வரை, அதாவது 1 மாசம் எனக்கு தங்க சொன்னாங்க. ஏன் எனக்கு பேத்தி வத்தி எனக்கு விட மாட்டான், 1 மாசம் தங்க முடியாது, 10 நாள் டேட் கொடுக்குறேன்னு சொல்லி ஜூன் மாதத்திலிருந்து டிசம்பர் வரை 10 நாள் ஸ்ரீலங்காவுடைய ஊழியத்தை செய்யப்பட கத்தவங்க இறக்கமா இருக்காங்க. எல்லாம் சொல்லுமா சத்தமா. கடைசியாக வத்தலை என்ற ஊர்ல பாஸ்டர் லோகநாதன் அவருடைய சபையில பிரசங்கத்தை முடித்து விட்டு நான் சென்னைக்கு வந்து நிறைய அழைப்புகள் அந்த ஸ்ரீலங்கா தேசத்துல. ஏன்னா அந்த மக்கள் வந்து அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லை, ஆனா அன்பு நிறைய இருக்குது. நிலையில சொல்லுமா சத்தமா. ரொம்ப அன்பு பாராட்டுவாங்க, நல்லா சாப்பிட கொடுப்பாங்க. காய்கறி பணம் வேணா எடுத்து போகணும்னு சொல்லுவாங்க, காசு மாத்திரம் இருக்காது அவங்கள்ட்ட. நிலையில சொல்லுமா சத்தமா. எனக்கு அந்த நான் வரும்போது கொண்டு வந்தேன், நான் அது கொடுத்தா நிறைய கொண்டு வந்தேன்னா, சரி இங்க வந்து நிறைய காசா இருக்குன்னு பார்த்தேன். 1000 ரூபாய்க்கு 400 ரூபா தான். நிலையில சொல்லுமா சத்தமா. அவ்வளவு ஒரு வேதனையான சூழ்நிலை இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு அரிசியோட விலையெல்லாம் கட்டினாங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டங்க. உண்மையாவே நம்மலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். 1 கிலோ அரிசி கிட்டத்தட்ட எவ்வளவு இப்போ 300 அவ்வளவு வேதனையான ஒரு சூழ்நிலை. நான் அங்க இருக்க 2-3 ஊழியக்காரங்களுக்கு நான் பணம் அனுப்புறதுக்காக நான் ட்ரை பண்ணேன். மற்ற நாடுகள்ல நம்ம அனுப்ப வசதி இருக்கு, இந்த ஸ்ரீலங்கா மாதிரி எப்படி அனுப்புறதுன்னு தெரியலங்க. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். அந்த மலேசியா மருந்து குருவி இதெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுக்க கூட ஸ்ரீலங்கா வழி இல்லை. பேங்க் டு பேங்க் டிரான்சாக்ஷன் கிடையாது. ரொம்ப மனசு கஷ்டம் எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி அந்த ஊழியக்காரர்கள் அந்த கஷ்டத்துல ஆண்டவர் விடாதபடிக்கு அவங்க ஊழியம் செய்யறாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். அது மாதிரி நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா அந்த கொரோனா வரும்பொழுது அநேகருக்கு ஆண்டுடைய இறக்கத்தினால என்னை ஆசீர்வாதத்தை அந்த கொஞ்சம் ஆசீர்வாதத்திலிருந்து அநேகருக்கு கொடுக்குமாறு கர்த்தர் இறக்க மாட்டாட்டினார். அதுல ஒரு 3 ஊழியக்காரவங்க வந்து நம்ம மூலக்கடை பிரிட்ஜு கீழே ஒருத்தர் இந்த மாஸ் போட்டு வியாபாரம் பண்றாரு, இன்னொருத்தர் டீ போட்டு நம்ம கண்ணீர் விட்டானா. அலையிலவசரமா சத்தமா. வேற வழி இல்லை, சபையில அடைச்சிட்டாங்க, சாப்பாடு வெளியில பொண்ணு என்ன பண்ணுவாங்க, அதனால இதை பண்றேன் அப்படின்னாங்க. உண்மையாவே ஆண்டவர் நம்மளை அழைத்த உண்மையில ஒரு கைவிட மாட்டாங்க. மொத்த கதை வளைச்சா நம்ம என்ன பண்ணுது, நம்ம அதை நம்பிதான் இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் இறக்கம் உள்ளவர். எனக்கு அருமையான தேவஜனில் அந்த 5 நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். ஒரே ஒரு வருத்தம், அந்த பாட்டு கொண்டு வர முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க. அவர் இன்னும் நல்லா இருப்பாரு. அவரை கொண்டு அநேக காரியங்களை கத்த செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுமா சத்தமா. ஆமாங்க, அவரை பார்க்கும் பொழுதுலாம் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவரை குறிச்சு எனக்கு ஏன் டீச்சர் ஒண்ணுமே தெரியாதுங்க. அந்த மீட்டிங் வந்தேன், அந்த ஒரே நாள்ல அவருடைய தரிசனத்தையும் அவருடைய வைராக்கியத்தை நான் பார்த்தேன். அந்த ஒரே ஒரு காரியம் தான். அதுல இருந்து அவரோட ஒரு நல்ல ஐக்கியத்தை கத்தர் கொடுத்தார். எப்படியாவது இந்த நாளில வர வேணும்னு சொல்லி நான் தீர்மானித்து ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வந்து சுற்றி தேடிட்டு இருக்கிறேன். ஆனா எப்படியோ கத்தரை கொண்டு வந்து சேர்த்தார். கத்தர் நான் மயப்படுவதாக. கண்களை மூடுவோமா. எல்லாரும் ஊழியக்காரலா இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்றது கொண்டு இல்லை. நீங்க செய்யற பிரசங்கத்தையும் நீங்க செய்யற ஜபத்தையும் நான் செய்ய போறது இல்லை. என்னை விட மேலான அனுபவம் பெற்ற தேவனுடைய தாசன் நீங்க இங்க இருக்கிறீங்க. ஆனா கத்த தம்பி சொன்னது போல விசேஷமா எங்களை எடுத்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அவ்வளவுதான். எனக்கு கண்ண தெரியாம இருந்து எனக்கு ஆண்டவர் கண்பார்வை கொடுத்தார்.
ஆசிட் பட்டு கண்பார்வை போயிடுச்சு. அப்பா பூசாரி, காடுகோயில் பூசாரி. ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் தான் சொல்லிட்டாங்க என் கண்ணு கருவிலாம் வெந்து போச்சு, மீண்டும் கண்பார்வை கிடைக்காதுன்னு திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள். சரி, 4வது மாடி மேலே தங்கியிருந்த 4வது மாடியில மேலே ஜன்னலிருந்து கீழே குதிக்கும்போது என் ஆண்டவர தெய்வம், மகனை ஞானசேகர், நீ கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்ளாதே, நான் கண்களுக்கு பார்வை கொடுப்பேன். கரங்களை தட்டி விட்டு நாம் பிரியமானவர்களே, அப்போ ஏற்பட்டதான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். அப்பா இயேசுநாதர் ஏற்றிக்கிட்டேன்னா காலில் வெட்டினாரு, நெஞ்சில் வெட்டினாரு, காலில் ரத்தமும் சதையும் தொங்கும்படி தகப்பனாரை கீழே தள்ளிட்டு எக்மோர்ல வந்து இறங்கும் பொழுது என்ன எல்லாரும் வேடிக்கையா பாக்குறாங்க, விவகாரமா பாக்குறாங்க. காலில் ரத்தம், அந்த தோல் தொங்கிக்கிட்டு இருக்கு, பசி தாளம் இல்லை, கையெந்தி பிச்சை எடுக்க தெரியல எனக்கு. அப்படியே எக்மோர்ல நடந்து வந்து நம்ம ஹோட்டல் சாந்தி தெரியல உங்களுக்கு, இந்த பெட்ரோல் பம்ப் பக்கத்துல அந்த ஹோட்டல் சாந்தி இப்படி கை கட்டிட்டு நிற்கிறேன். அந்த பாய் என்னை பார்த்துட்டு இருக்கல, காலையில இருந்து பையன் இங்கே நிற்கிறேன். ரொம்ப சின்ன வயசு அப்போ என்னை கூப்பிட்டு தம்பி நீ யாருன்னா என்னுடைய காரியத்தில் இந்த மாதிரி ஏசுநாதர் ஏற்றுக்கிட்டதுனால எங்கள் அப்பாவே அறுவாளையில் வெட்டி சாலாட்டி வந்தாருங்க, தப்பிச்சு ஓடி வந்தேன். 2 மாதம் அப்படியே அந்த ஹோட்டலில் எனக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அங்கேருந்து ஒருத்தரை கொண்டு போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரே புழல் இருக்க இந்தியா ரேடியோ கம்பெனியில் இங்கே வேலைக்கு வைத்தார். எல்லாம் சொல்லுமா சத்தமா என்ன பாருங்க, சாதாரணமாக இருக்கிற அழைத்தவர் வந்து நம்மளை அழைச்சிட்டாருன்னு சொன்னால் தம்பி சொல்றது முழுவதுமாய் நான் அவற்றை ஒப்பு கொடுத்துரும். அதாவது நம்முடைய அன்பு ஆழமான அன்பா இருக்கணும். கண்டிப்பா அதில் சொல்லுமா சத்தமா விதத்தகவல் இருக்கக்கூடாது. நம்பி வந்துட்டோம், என்னை கொன்று போட்டாலும் அவரை நான் நம்புவேன் என்று யோபு சொன்னதை போல அவருடைய வைரக்கமா இருப்போம்னு சொன்னா கர்த்தர் நம்ம சொல்றே முனிசாமி ஏசியஸ் நாசமா போய் என் பேர் முனிசாமிங்க, முனிசாமி ஏசியஸ் நாசமா போயிட்டாடா அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. மௌனமா இருந்தேன், காரணம் அன்றைக்கு நிலைமை அந்த மாதிரி.